Hello viewers, welcome to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து thread piping வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இந்த thread piping வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ்க்கு சுடிதாருக்கு எந்த ஒரு ட்ரெஸ்க்குனாலும் பைப்பிங் வைக்கிறதுக்கு நல்லா நமக்கு வந்து நீட் ஃபினிஷிங் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி thread pipingலாம் வச்சு யூஸ் பண்ணுவோம். இந்த thread piping வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெடிமேடாவே வந்து நிறைய கலர்ஸ்ல வந்து கிடைக்குது. நம்ம என்ன ப்ளவுஸ் தைக்கிறோமோ இல்ல என்ன ட்ரெஸ் தைக்கிறோமோ அதுக்கு மேட்சா இருக்கிற அதே கிளாத்லயே வந்து நம்ம எப்படி வந்து thread piping ரெடி பண்றது அப்படின்றத தான் வீடியோல பார்க்க போறோம். கடையில கிடைக்கிற மாதிரியே நீட்டான ஃபினிஷிங்லயே நம்ம வந்து நம்மளே தச்சு எடுத்துக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐகான் அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாம நோட்டிபிகேஷன் வரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். த்ரெட் பைப்பிங் தைக்கிறதுக்கு நான் வந்து கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சிங்கிள் ஃபுட் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பைப்பிங் த்ரெட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த பைப்பிங் த்ரெட் வச்சு இந்த சிங்கிள் ஃபுட் இதெல்லாம் வச்சு எப்படி வந்து இந்த த்ரெட் பைப்பிங் செய்யறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளாத் வந்து கட் பண்ணிக்கலாம். கிளாத் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிராஸ் பீஸா தான் கட் பண்ணணும். அதாவது பயாஸ்ல தான் துணி வந்து கட் பண்ணணும். கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்றது அப்படின்ற டீடைல்டு வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. அதோட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். துணியில இந்த மாதிரி கிராஸா லைன் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க சதுரமான துணியை எடுத்துட்டு அதை கிராஸா இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த கிராஸ் லைன் எந்த இடத்துல வருதோ அங்க வந்து கோடு போட்டுட்டு நீங்க வந்து அடுத்தடுத்து கோடு வந்து அதை வச்சே வந்து போட்டுக்கோங்க. 1.25 இன்ச் அகலத்துக்கு இந்த மாதிரி நான் லைன் போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பைப்பிங் த்ரெட் வந்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப கிராஸ் பீஸ் நம்ம கிராஸ் லைன் போட்டிருக்கோம்ல அதுல ஃபுல்லா வந்து துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி வேற ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம். அப்பதான் நமக்கு அது வந்து ஒரே ஸ்ட்ரிப்பா நேரா கிடைக்கும். ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணக்கூடாது. இந்த ரெண்டு எட்ஜஸோட அந்த கிராஸ் சைடும் ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி வச்சு நீங்க ஜாயின் பண்ணணும். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ற டீடைல்டு வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பைப்பிங் த்ரெட் வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜாயின் பண்ணோம்னா நமக்கு ரைட் சைடு திருப்பி பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டா ஜாயிண்ட் ஆயிருக்கும். நான் எனக்கு தேவையான அளவுக்கு கிளாத் வந்து கிராஸ் பீஸ்ல கட் பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பைப்பிங் த்ரெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு த்ரெட் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த பெரிய த்ரெட். இப்போ நம்ம யூஸ் பண்ண போறது இந்த தின்னா இருக்குல்ல, நல்ல மெல்லிசா இருக்கிற இந்த த்ரெட் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பைப்பிங் த்ரெட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைசஸ்ல நமக்கு வந்து கடையில கிடைக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ்ல பைப்பிங் தேவைப்படுதோ அந்த த்ரெட் வந்து நீங்க யூஸ் பண்ணி இதே மெத்தட்ல நீங்க வந்து த்ரெட் பைப்பிங் கட் பண்ணி தச்சுக்கலாம். நீங்க பெரிய சைஸ் பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 1.5 இன்ச் அகலத்துக்கு துணி எடுத்து கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சின்னதா இருக்கிற இந்த த்ரெட் வச்சுதான் வந்து நான் ஸ்டிச் பண்ணி காமிக்க போறேன். தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம தச்சதுக்கு அப்புறம் கூட கட் பண்ணி விட்டுக்கலாம். பைப்பிங் தைக்கிறதுக்கு அடுத்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் ஃபுட் வந்து தேவைப்படும். இந்த சிங்கிள் ஃபுட் வந்து உங்களோட மிஷினோட ப்ரெஷர் ஃபுட்டோட ஹைட் வந்து கரெக்டா பார்த்து நீங்க சிங்கிள் ஃபுட் வந்து வாங்கிக்கோங்க. இதே வந்து ரெண்டு சைடு இருக்கும். ரைட் சைடு சிங்கிள் ஃபுட்டும் இருக்கும், லெஃப்ட் சைடு சிங்கிள் ஃபுட்டும் இருக்கும். உங்களுக்கு எந்த சைடு வச்சு தைக்கிறதுக்கு கன்வீனியன்டா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ரைட் லெஃப்ட் பார்த்து வாங்கிக்கோங்க. நான் சைட்ல வந்து பிக்சர் அட்டாச் பண்றேன், பாத்துக்கோங்க. ரைட் சைடும் லெஃப்ட் சைடு ரெண்டுமே வந்து நமக்கு வந்து இருக்கு. நான் எடுத்திருக்கிறது வந்து லெஃப்ட் சைடு சிங்கிள் ஃபுட் தான் எடுத்திருக்கேன். ரெண்டு சிங்கிள் ஃபுட்ல எதுனாலும் நம்ம வந்து பைப்பிங் த்ரெட் தைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். சாதாரணமா போட்டிருக்கிற ப்ரெஷர் ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துட்டு இந்த சிங்கிள் ஃபுட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு மிஷினோட வர்ற அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து இந்த மாதிரி சைட்ல இருக்கிற அந்த நட்டை வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட மிஷின்ல அந்த ப்ரெஷர் ஃபுட் எப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே கலட்டிட்டு அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் ஃபுட் வாங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிஷின்ல இருக்கிற ப்ரெஷர் ஃபுட்டோட ஹைட்டும் நம்ம வாங்குற அந்த சிங்கிள் ஃபுட்டோட ஹைட்டும் கரெக்டா இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டா விழுகும். நம்ம சிங்கிள் ஃபுட் வந்து கரெக்டா வாங்கல, கரெக்டான ஹைட் வாங்கல அப்படின்னா நமக்கு மிஷின்ல வந்து செட் ஆகாது. இப்ப இந்த ஃபுட் வந்து நான் திரும்ப நட்டு வச்சு டைட் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெஷர் ஃபுட் வந்து கரெக்டான பொசிஷன்ல மாட்டிருக்கீங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. கிராஸ் பீஸ் தச்சு வச்சிருக்கோம்ல அதுக்கு நடுவுல த்ரெட் வச்சு நம்ம தைக்க போறோம். துணியோட ராங் சைடுக்குள்ள இந்த த்ரெட்டை வச்சு நம்ம வந்து அப்படியே மடிச்சு ஃபோல்டு பண்ணி தைக்க போறோம். ஸ்டார்டிங்ல வந்து த்ரெட் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம வந்து தைக்கும் போது அந்த த்ரெட் வந்து உள் பக்கமா இழுத்துக்கிட்டே வராது. இப்ப நீங்க வந்து எந்த சைடு ஃபுட் எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து வச்சு தச்சுக்கோங்க. நம்ம ப்ரெஷர் ஃபுட் வச்சிருக்கிறதுக்கு பக்கத்துல வந்து நமக்கு பைப்பிங் த்ரெட் வெளிப்பக்கம் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுதான் தைக்கணும். இப்ப நான் எடுத்திருக்கிறது லெஃப்ட் சைடு சிங்கிள் ஃபுட். நான் வந்து இந்த பைப்பிங் த்ரெட் வந்து இடது பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு நான் தைக்க போறேன்.
இந்த மாதிரி வச்சு தான் நான் இதுல வந்து வச்சு தச்சு விட போறேன். நீங்க ரைட் சைடு எடுத்திருந்தீங்கன்னா ஆப்போசிட்ல வச்சு தச்சுக்கோங்க. தைக்கும் போது கரெக்டா வந்து நம்ம அந்த பிரஷர் ஃபுட்டுக்கு நேரா வந்து பைப்பிங் த்ரெட்டையும் கிளாத்தையும் கரெக்டா வச்சு விட்டு நம்ம தச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா பைப்பிங் த்ரெட்டுக்கு பக்கத்துல வந்து நமக்கு தையல் விழுகும். அளவுக்கு நமக்கு வந்து பைப்பிங் த்ரெட்டுக்கு பக்கத்துல தையல் போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம த்ரெட் பைப்பிங்க ட்ரெஸ்ல வச்சு தைக்கும் போது நமக்கு நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸ்டார்டிங்ல வந்து பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. த்ரெட்டுக்கு மேல வந்து ஊசி இறங்கிடக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ஊசியை வச்சு தச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஊசி உடஞ்சிரும். அதனால வந்து கரெக்டா வந்து த்ரெட் வந்து அந்த பிரஷர் ஃபுட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே தச்சுக்கோங்க. தைக்கும் போது பின்பக்கமா லைட்டா வந்து கை வச்சு இழுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா ஸ்ட்ரைட்டா தையல் விழுகிற மாதிரி இருக்கும். துணியோட சென்டர்ல கரெக்டா வந்து நூல் இருக்கிற மாதிரி வச்சு தைக்கணும். அப்பதான் வந்து இந்த த்ரெட் பைப்பிங்க நம்ம இன்னொரு ட்ரெஸ்லயோ இல்ல பிளவுஸோட நெக்லயோ வச்சு தைக்கும் போது நமக்கு வந்து வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு சின்ன கிளாத்ல மடிச்சு தைக்க முடியல அப்படின்னா நீங்க 1.5 இன்ச் அளவுக்கு கிளாத் எடுத்துட்டு த்ரெட்டை வந்து உள்ள வச்சு தச்சுட்டு கூட அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சைட்ல வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த கிளாத்தை. இப்ப தச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு தையல் இருக்கணும். அந்த த்ரெட்டை ஒட்டி வந்து நமக்கு தையல் இருக்கணும். அதே மாதிரி நம்ம எடுத்திருக்க கிளாத்ல ஃபுல்லா வந்து இந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து உள்ள வச்சு தச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபுல்லா தச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இது நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தச்சிருக்கிறதுனால இந்த பைப்பிங் த்ரெட் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நெக் டிசைன்லனாலும் பிளவுஸ்லனாலும் சுடிதார்லனாலும் எந்த இடத்துலனாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பைப்பிங் த்ரெட் வச்சு எப்படி வந்து நம்ம பிளவுஸ்லயோ இல்ல எந்த ஒரு ட்ரெஸ்லயோ தைக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம ரெடிமேடா கடையில வாங்குற மாதிரியே நமக்கு வந்து நல்ல சின்னதா கரெக்டான சைஸ்க்கு கிடைக்கும். இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் மட்டும் நம்ம வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு தேவையான கலர்ல நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா வந்து இந்த த்ரெட் பைப்பிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மாதிரி நீங்களும் த்ரெட் பைப்பிங் தச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. Facebook, Twitter, Instagramல நம்ம சேனல் பேஜஸ் இருக்கு, அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.